ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பயங்கர வெளியெல்லாம் துணியெல்லாம் காய போட்டாச்சு. இன்றைக்கி எதுவுமே நான் கிச்சன் பக்கமே வரல. மணி இப்போ 12 மணி. காலையிலே தோசை லேட்டாக சாப்பிடுவோம். ஏன்னா நேற்று நைட் ரொம்ப லேட்டாக தூங்கணும் மக்களே. அதனால் காலையில் எந்திரிச்சதும் எத்தனை மணிக்கு, ஒரு 9 மணிக்கு எந்திரிச்சு பார்த்துக்கோங்க. இன்றைக்கி லீவு அப்படிங்கிறதுனால இந்த வாரம் என்ன ஃபுல்லாகவே லேட்டாக தான் முழிக்கிறது. கீழே பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே நல்லா சுத்தமாக அந்த இதெல்லாம் தொடச்சி எடுத்து அந்த இதெல்லாம் ஃபுல்லாக அந்த துணியெல்லாம் எடுத்து உதட்டிட்டு கீழே ஒருக்கா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி அடுக்கி வச்சுருக்கேன் மக்களே. இது ஜார் மேலே இருக்குது. இந்த ஜாரை போட்டதும் இந்த துணியை இப்படி மூடி வச்சுருவேன். க்ளீனாக இந்த இடம் வரைக்கும் தான் நான் அடிக்கிறப்ப. இந்த இடத்துல நான் எதுவுமே வைக்கல. ஆல்ரெடி ஒரு மாதிரி இதாக இருக்குல்ல, ஒருக்கா பெயிண்ட் அடித்து பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே என்ன ஆச்சுன்னா எனக்கு ஒரு மாதிரி இந்த மாதிரி இருந்தால் பிடிக்காததுனால நியூஸ் பேப்பர்லாம் அதுக்கு மேலே போட்டு வச்சாது. நியூஸ் பேப்பர் போட்டது என்ன ஆச்சுன்னா அது அப்படியே ஸ்ட்ராங்காக அப்படி பிடிச்சிக்கிட்டு, அப்புறம் குழந்தையுமே டக்கு டக்குன்னு அதெல்லாம் பிச்சு வாயில் வச்சு இது பண்ணுறாங்க. அதனால் ஃபுல்லாகவே எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி ஒருக்கா ஸ்ப்ரே அடிச்சு விட்டேன் மக்களே. அந்தந்த ஸ்ப்ரே அந்த கரப்பாம்பூச்சி இந்த எட்டுக்கால் பூச்செல்லாம் இருக்கிறதுனால ஸ்ப்ரே அடித்தேன். இன்னொருக்கா கூட எங்ககிட்ட அந்த பெயிண்டெல்லாம் இருக்குது. இன்னும் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி கூட அந்த இதெல்லாம் கீழே பெயிண்ட் அடிக்கணும் மக்களே. இந்த இதெல்லாம் அந்த ஈரப்பதத்துக்கு உறிஞ்சு வருது பார்த்துக்கோங்க சைடு கீழே. ஆனால் மேலே அந்த மாதிரிலாம் இருக்காது, அந்த கீழே மட்டும் அப்படி வருது. அது பெட்ரூம்லேயுமே இந்த ப்ராப்ளம் இருக்குது. அது எதுன்னு தெரில. குப்பையுமே ஃபுல்லாகிட்டு குப்பையுமே கொட்டணும். அதுக்கப்புறம் பாத்ரூமுக்கு நாங்கள் யூஸ் பண்ணல அந்த இதை ரொம்ப வருஷங்கள் ஆகிட்டா, அதனால் நாங்கள் புதுசு வாங்க போகிறோம் மகளே. அதுக்கப்புறம் விளக்கமாருமே புதுசு வாங்கணும். இந்த பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதும் விளக்கமாறு. நான் விளக்கமாறு வச்சுப்பேன். இந்த இது க்ளீன் பண்ணுறது டஸ்ட்பினில் போட போகிறேன். அதான் நான் குப்பைக்காக எடுத்து வச்சுருக்கேன். எதுக்காக நான் இப்படி பேக் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, குப்பைக்கு போகிற வரைக்கும் நம்ம வீட்டில் தானே இருக்கோம், யாரும் கை வச்சிடக்கூடாது. ரெண்டாவது குப்பையில் போட்டதுக்கப்புறமே அவங்க க்ளீன் பண்ணுவாங்க இல்லையா, கையில் இது பண்ணிடக்கூடாது, அவங்க கையில் பற்றக்கூடாது. ஏன்னா இவ்வளோ நாள் பாத்ரூம் க்ளீன் பண்ணது இல்லையா, அதனால் அது சேஃபாகவே போடலான்னு சொல்லிட்டு அதில் ஃபுல்லாக பேண்டேஜ் போட்டு அப்படியே வச்சுருக்கேன். அப்புறம் கிச்சனில் பார்த்திங்க அப்படின்னா, அப்போ கிச்சனை பார்த்தா தான் கொஞ்சம் மயக்கம் வர்ற மாதிரி இருக்குது. நான் இந்த மேலே செல்ஃப்லாம் அப்படி இருக்கா, கீழே க்ளீன் பண்ணியிருக்கேன்னா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதையுமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த இதெல்லாம் துடைச்சிட்டு ஒருக்கு அந்த துணியெல்லாம் எடுத்து கொட்டிட்டு அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த வெங்காய கூடையை மட்டும் கழுவணும் மக்களே. அதுதான் ஏன்னா பாப்பா முழிக்கிறதுக்குள்ளேயுமே நான் இந்த பாத்திரத்தெல்லாம் விளக்கி எடுக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா அவங்க வந்துட்டாங்கன்னா இங்கே தான் ஃபுல்லாக ரவுண்ட் அடிப்பாங்க. நான் எங்கே இருக்கேன்னா அவங்க பின்னாடி வந்துடுவாங்க. அதனால் இந்த குப்பை இது அடுத்து இப்போ தூங்குறதுனால அடுத்த ஷிஃப்ட்லலாம் நான் இது பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சுட்டு ஆரம்பிச்சிடும். மத்தியானம் மணி டைம் ஆக போது, இருந்தாலும் நான் குழம்பு எதுவுமே வைக்கல, சாதம் வைக்கல. இப்போ படப்படன்னு 3 அடுப்பு இருக்கு இல்லையா, ஒரு அடுப்பில் சாதம், ஒரு அடுப்பில் குழம்பு கூட்டி வச்சுருவேன் அப்படின்னு பண்ணோன்னா. இதுக்கு நெத்திலி கருவாடு ஊற வச்சுருக்கேன். இது நல்லா ஊறிட்டு இப்போ இதை கழுவிட்டு நான் குழம்பு வைக்க போகிறேன் மக்களே. இன்றைக்கி நெத்திலி கருவாடு போட்டு வச்ச குழம்பு தான் நான் இன்றைக்கி வைக்க போகிறேன், கருவாட்டு குழம்பு. பாத்திரத்தை தலைச்சிது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சுட்டு பாத்திரம் இருக்குது பார்த்திங்களா, இது எடுத்து ஹாலில் வச்சுருந்தேன். அந்த பாத்திரத்தைலாம் அடுக்கணும். இங்கே கிச்சனில் அடுக்கிட்டோன்னா ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். இன்றைக்கி ரொட்டீன் இப்படி தான் மக்களே போச்சு. அப்புறம் முன்னாடியுமே நான் துணியெல்லாம் எல்லாத்தையும் வாஷிங் மிஷினில் எடுத்து காய போட்டாச்சு. இப்படியே போச்சு. அதுக்கப்புறம் பையனுக்குமே இன்றைக்கி லீவு அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்கேன், சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பாடு லேட்டாக தானே சாப்பிட்டோம், அதனால் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே டிவி பார்த்துட்ருக்காங்க. அப்படியே போயிட்டு நாளையிலேருந்து காலையில் ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும். அதனால் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாட்டு ஒரு 6 மணிக்கே எந்திரிச்சு செஞ்சுருவேன் மக்களே. இன்றைக்கி ஒரு நாள் ரொம்ப லேட் ஆகிட்டு. பாய், அவ்வளோதான்.